ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அற்புதமான ஒரு ஜோதிட தகவல். இறந்தவர்கள் பித்திருக்களுடைய புண்ணியம் கிடைக்க 12 ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி விரதம் கும்பிட வேண்டிய மாதம் என்ன என்பதை இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை அனைவரும் கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். மண்ணில் பிறந்த அனைவரும் எல்லோருமே ஒரே ராசி ஒரே லக்னத்தில் பிறக்க போகிறதில்ல. குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ராசி வெவ்வேறு லக்னம். அவர்கள் பிறந்த நேர அடிப்படையில் அவங்களுக்கு உண்டான கர்மாவை அவங்க அனுபவிக்கிறார்கள். அவங்க தான் அனுபவிக்க வேண்டும். அவங்க கர்மாவை அவங்க தான் அனுபவிக்க வேண்டும். ஆடி அமாவாசை கும்பிட்டா போதும், புரட்டாசி மகாலய அமாவாசை கும்பிட்டா போதும், தை அமாவாசை கும்பிட்டா போதும், இந்த 3 அமாவாசைகள் வருடத்தில் இந்த 3 அமாவாசைகள் கும்பிட்டா போதும் அப்படின்னு சிலர் இதை மட்டும் கும்பிட்றாங்க. வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களிலும் அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை தினங்கள் 12 அமாவாசையும் கும்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மாதம் அமாவாசை விரதம் இருந்து மதியத்திற்கு மேல் வீட்டிலேயே சாமி கும்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் அவங்க கும்பிடக்கூடிய தனிப்பட்ட மாத அமாவாசை உண்டு. அதில் நம்ம கரெக்டாக கும்பிட்டோம்னா இறந்தவர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். நாம் மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. மேசம் முதல் மீன வரை 12 ராசி 12 லக்கணங்கள் உண்டு. மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்க எந்த மாத அமாவாசையை கும்பிட வேண்டுமென்றால் ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசையை நீங்கள் கும்பிட வேண்டும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசையை கும்பிடணும். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். கடகம் ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா இறந்தவர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் புண்ணியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் கும்பிட வேண்டும். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தை மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட்டீங்கன்னா அந்த அமாவாசையில் இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா பரிபூர்ணமாக அவங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். மாசி மாத அமாவாசையில் இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் பித்திருக்களுக்கு இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறாமல் கும்பிட வேண்டும். சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மகரம் ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள்
வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் வந்து தவறாமல் கும்பிட வேண்டும். வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கும்பம் ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் வந்து தவறாமல் கும்பிட்டீங்கன்னா, ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய பித்தர்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் கும்பிடணும். ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இறந்தவர்களுக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் யாருமே ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் பிறப்பது கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரே ராசி ஒரே லக்கணமாக இருக்கலாம், லக்கணமும் ராசியும் ஒன்றாவே இருக்கலாம். அவங்களுக்கு ராசி வேற லக்கணம் வேறையாக தான் இருக்கும். நாம் வந்து லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் ராசியும் எடுத்துக்கலாம். லக்கண ரீதியாகவும் கும்பிடலாம், ராசி ரீதியாகவும் கும்பிடலாம். ஏன்னா ராசி தான் வந்து திசையை நடத்துகிறது. லக்கணம் வந்து நடத்தக்கூடிய திசைக்கு நன்மை தீமையான பலன்களை கொடுக்கக்கூடியது. பிறந்த ஜனனகால ஜாதக அடிப்படையில் லக்கண ரீதியாகவும் லக்கணத்திற்கு 5வது வீடு, அந்த 5வது வீடு எந்த மாதம் வருகிறதோ, அதே மாதிரி பிறந்த ராசிக்கு 5வது வீடு எந்த மாதம் வருகிறதோ அந்த லக்கண ராசி இரண்டையும், லக்கணத்திற்கு 5வது வீடு எந்த மாதம் வருகிறதோ, ராசிக்கு 5வது வீடு எந்த மாதம் வருகிறதோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் நாம் வந்து விரதம் இருந்து அமாவாசை திதியை கும்பிட்டோம்னா இறந்தவர்களுடைய பித்திருக்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக வந்து சேரும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இதுதான் வந்து தாத்தாவுடைய அனுகிரகம். ஒருவருக்கு 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா வாழ்க்கையில் பெரும்பாலும் சோதனை தான், வேதனை தான். நிம்மதி என்பது சந்தோஷம் என்பது அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் பெறுவது கடினம். நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரே குழப்பம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வந்து வர வர என்ன ஆகுதுன்னா கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ண முடியாமல் பாதி பேருடைய வாழ்க்கை சன்னியாசமாகவே போயிட மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் ராசி அடிப்படையில் 5ஆம் இடம் வந்து கெட்டிருக்கும். அந்த 5ஆம் இட ராசி மாதத்தை அதில் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் நாம் வந்து கும்பிட்டு வணங்கினோம்னா பித்திருக்களுடைய இறந்தவர்களுடைய புண்ணிய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். காலங்காலமாக முன்னோர்கள் வந்து அமாவாசை திதியை இறந்தவர்களுக்காக நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுவதற்காக அமாவாசை நாளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களும் இதில் சொல்லப்பட்ட மாதங்களை உங்கள் ராசி லக்கணத்திற்கு உண்டான மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் நீங்கள் வந்து வழிபட்டு கும்பிட்டு வாங்க. இறந்த முன்னோர்கள் பித்தர்களுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அமாவாசையை பயன்படுத்தி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.